மாமா வாங்க மாமா வாங்க. இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சப்பா உங்களுக்கு. சக்தி, அவரை தொந்தரவு பண்ணாதமா, பாவம். இப்பதான் சிவியர் ஹார்ட் அட்டாக்ல விழுந்து எழுந்திருச்சு வந்திருக்காரு. ஆமா சக்தி, நியாயப்படி மாமா கிட்ட நாம 2 பேரும் பேசவே கூடாது. 15 நாள் மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருக்காரு. ஆனா நமக்கு தகவல் சொல்லிவிடல. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளதான் சும்மா சொல்றாரு. அது என்ன மாமா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க? எந்த அதிர்ச்சியோ கவலையோ தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இல்ல? உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே. டாக்டருங்க அப்படித்தான் மாப்பிள்ள, ஒண்ணும் இல்லாதெல்லாம் பெருசுபடுத்துவாங்க. நோ, நாங்க கவலைப்படக்கூடாதுன்னு நீங்க எப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சீங்களோ, அதே மாதிரி உங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா நாங்களும் எல்லாத்தையும் மூடி மறைக்க வேண்டியதுதான். சக்தி, அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கமா. இதோ வந்துடுறேன். அப்பா. சேச்சே, இதுக்கேமா அழற? ஐ எம் ஆல் ரைட் நவ். நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சிருக்காரா? எத்தனையோ பேரை வச்சிருந்தவரு ஏன் ஒருத்தையும் மட்டும் நல்லா வச்சிருக்க மாட்டாராப்பா? என்னம்மா சொல்ற நீ? அவர் எஸ்டேட்ல வேலை பாக்குற எவ்வளவோ பேரை நல்லா வச்சிருக்கிறவரு ஏன் ஒருத்தையும் மட்டும் நல்லா வச்சிருக்க மாட்டாரான்னு தான் சொல்றேன். நீ இப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சேன். பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுற விஷயத்துல உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம்ப்பா. அம்மா, அப்பா பெட்டியா குடு. என்னப்பா, உன் புது எஜமானி எப்படி இருக்காங்க? என்னப்பா? அது வந்துங்க, அவ்வளவுதாங்க. சக்தி, டைம் ஆயிடுச்சு. நீ வேணும்னா நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்குமா. மாமாவை நான் பாத்துக்கிறேன். சேச்சே, நீங்க என்ன மாப்பிள்ள அசடு மாதிரி பேசிக்கிட்டு? நீங்க 2 பேரும் போய் தூங்க போங்க. இல்லப்பா, நான் வேணா உங்க கூடவே எடுத்துக்கிறேன். எதுக்கு? இந்த கிழமை வேற இங்கதான் தெரியாம வந்து கழுத்தா இருக்கிறான்னு திட்டவா? போங்க, சின்னஞ்சிறுசுக காலாகாலத்துல போய் தூங்க. மாமா, குட் நைட். குட் நைட். சக்தி, குட் நைட்மா. குட் நைட் பா. இப்படி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நானும் என் பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள, என்னப்பா? யாரோ ஒரு பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முனகர சத்தம் கேட்டுச்சுல்ல? உங்க மகதானா என்னவோ? அப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்படி எனக்கு பொல்லாத கோவம் வரும். ஆமா, சொல்லிட்டேன். சக்தியே சரணம். அப்பா, அந்த சத்தம் வேற ஒண்ணும் இல்லப்பா. எங்க வீட்டு வேலைக்காரிக்கு தீராத வயிற்று வலி. அவதான் இப்படி சமயத்துல அலறுவா. பாவம் அவ. அடப்பாவமே, அப்படியா சங்கதி? சரி சரி, நீங்க உள்ள போய் உங்க சண்டையை கண்டினியூ பண்ணிக்கங்க. கிக்கி.
For more updates, like, comment, subscribe to our channel.